பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இயற்கையை பார்த்து மனிதன் தொழில்நுட்பங்களை உருவாக்கக்கூடிய இந்த முறைக்கு அறிவியல்ல பயோமிமிக்ரி அப்படின்னு பேரு. ஆனா இப்போ கடல்ல வாழக்கூடிய ஜெல்லி மீன்கள் வடிவத்துல அதிநவீன ட்ரோன்கள் அப்படியே வானத்துல பறக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஹாலிவுட் படங்கள்ல வரக்கூடிய காட்சிகள்லாம் உண்மையான போர்க்களத்திலையும் நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. அப்படி ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தான் சமீபத்தில் ஒரு பெரிய விவாதமே போய்கிட்டு இருக்கு. அதுதான் ஈரானுடைய மர்மமான ஜெல்லி ஃபிஷ் ட்ரோன்கள். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இது உண்மையா இல்லை கட்டுக்கதையா அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த சண்டையில ஈரான் எல்லைக்கு மேல பறந்துகிட்டு இருந்த அமெரிக்காவுடைய F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் அப்படிங்கிற போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இந்த சண்டையில ஈரான் மேல சுட்டு வீழ்த்தப்பட்ட முதல் அமெரிக்க போர் விமானம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. பைலட் பாராஷூட் வழியா தப்பிச்சிட்டாரு. ஆனா அவருக்கு தலையில பலத்த அடிபட்டு இருந்துச்சு. பைலட்டுக்கு பின்னாடி அமர்ந்திருந்த இன்னொரு அதிகாரி ஈரான் மலைப்பகுதியில பதுங்கி இருந்து ஈரானிய படைகள் கிட்ட எல்லாம் சிக்காம வெற்றிகரமா மீட்கப்பட்டாரு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் உளவுத்துறை அதிகாரிகள் அவங்க 2 பேர்கிட்டையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு துருவி துருவி விசாரிச்சாங்க. அப்போ அந்த பைலட் விமானம் சுற்று வீழ்த்தப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே வித்தியாசமான ஒன்றை பார்த்ததா சொன்னார். பைலட் அப்படி என்ன பார்த்தாரு அப்படின்னா, நிறைய ட்ரோன்கள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரே பெரிய உருவம் மாதிரி நகர்ந்து போனதை தான் பார்த்ததா பைலட் சொல்லியிருக்காரு. தனித்தனியா பறக்காம எல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டமா பறந்திருக்கு. ஒரே கூட்டமா அந்த ட்ரோன்கள் பறந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேல 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பெரிய ட்ரோன்கள் இருந்துச்சு. அதுக்கு கீழே நிறைய சின்ன சின்ன ட்ரோன்கள் அப்படியே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஜெல்லி மீனுடைய கால்கள் மாதிரி அந்த சின்ன சின்ன ட்ரோன்கள் தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்ததுனால தான் எல்லாரும் இதை ஜெல்லி ஃபிஷ் ட்ரோன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு UFO, அதாவது ஏலியன்களுடைய ஏதோ ஒரு விண்கலம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பைலட் அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ட்ரோன்கள் வானத்தில் மிதக்கக்கூடிய கன்னிவெடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பைலட் சொன்னதா இன்னொரு உளவுத்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு. உளவுத்துறை அதிகாரிகளால் பைலட் பேச்சை நம்ப முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், தப்பிக்கும் போது தலையில் அவருக்கு பலத்த அடிபட்டு லேசான மூளை அதிர்ச்சி வேற ஏற்பட்டிருக்கு. இதே சண்டையில் இதுக்கு முன்னாடியும் அவர் குவைத் நாட்டு போர் விமானத்தினால ஏற்பட்ட ஒரு விபத்திலிருந்து தப்பிச்சவர். தலையில் அடிபட்டா நம்மளுடைய ஞாபக சக்தி, பார்க்கக்கூடிய விதம் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதால அதிகாரிகளால் அதை முதல்ல நம்ப முடியலை. வெறும் விமானிகள் சொல்றதை மட்டுமே வச்சு அதிகாரிகளால் அந்த புது ஜெல்லி மீன் ட்ரோன்கள் ஈரான் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ரேடார் பதிவுகள், செயற்கைக்கோள் புகைப்படங்கள், எலக்ட்ரானிக் உளவு தகவல்கள், மற்ற பைலட்டுகளுடைய ரிப்போர்ட்டு, அப்புறம் ட்ரோன் ட்ராக்கிங் டேட்டா, இதை எல்லாத்தையும் வச்சு முழுசா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பைலட் பார்த்தது உண்மையிலேயே இருந்துச்சா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ட்ரோன் ஸ்வாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது சாதாரணமாக ட்ரோன்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் செயல்படும். ஆனால் ட்ரோன் ஸ்வாம், அதாவது ட்ரோன்கள் கூட்டம் அப்படிங்கிறது வேற. ஒரு பறவை கூட்டத்தை அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளையும் எந்த ஒரு குறிப்பிட்ட பறவையும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. ஆனாலும் அந்த கூட்டமே ஒரே நேரத்தில் அழகாக பறக்கும். ட்ரோன் ஸ்வாமும் இதே மாதிரி தான் வேலை செய்யும். ஒரே ஒரு ட்ரோன் தனியாக பறக்காம நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு சேர்ந்து வேலை செய்யும். இதில் ஒரு ட்ரோன் அழிஞ்சாலும் கூட மற்ற ட்ரோன்கள் அதோட வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ட்ரோனும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் கிட்ட தகவலை பகிர்ந்துக்கும். இதில் மெயின் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஒருவேளை ஒரு ட்ரோன் அழிஞ்சிட்டாலும் மீதி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் தானாகவே ஒன்று சேர்ந்து தொடர்ந்து செயல்படும். இதனால் இந்த ட்ரோன் கூட்டத்தை அழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை. அந்த போர் விமானி இதை ட்ரோன் கன்னிவெடிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்ல. ஏன்னா கன்னிவெடினா பூமிக்கு அடியில் பதுக்கி வைப்பாங்க. அதே இது வானத்துல ட்ரோன்கள் மிதக்குது. அதுவும் போர் விமானம் வர்ற வழியில வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. போர் விமானம் ரொம்பவே வேகமா வரும். சுமார் 900 இருந்து 1200 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும். அந்த வேகத்துல ஒரு பைலட் சுதாரிச்சுக்கிறது அப்படிங்கிறது வெகு சில நொடிகள் தான் அவருக்கு கிடைக்கும். ஒரு சின்ன ட்ரோன் மேல மோதினா கூட போர் விமானத்துக்கு பெரிய பாதிப்பு வரும். அதனாலதான் இந்த ட்ரோன் கூட்டம் வானத்துல ஒரு பெரிய தடையா செயல்பட்டிருக்குமோ அப்படின்னு அதிகாரிகள் நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் ஜெல்லி மீன் ட்ரோன் அப்படின்னு சொன்னாரோ அப்படின்னு கூட
கூட தெரியல. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ட்ரோன்களை கேபிள்கள் மூலமா ஒன்னோட ஒன்று இணைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தை வைக்கிறாங்க. வானத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய வலைய விரிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதுக்குள்ள ஒரு போர் விமானம் நுழைஞ்சா அந்த கேபிள்கள் அந்த விமானத்தோட பாகங்கள்ல சிக்கிக்கலாம். ட்ரோன்கள் மோதி வெடிக்கலாம், முக்கியமான கருவிகள்லாம் சேதமடையலாம். ஆனாலும் ஈரான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்துதா அப்படின்னு அதை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு பொது ஆதாரமும் இல்லை. இது வெறும் ஒரு யூகம் மட்டும்தான். ராணுவ நிபுணர்கள் இதை முதல் மற்றும் இரண்டாம் உலக போர்ல பயன்படுத்தப்பட்ட பேரேஜ் பலூன்கள் கூட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த பலூன்களுக்குள்ள கேஸ் நிரப்பி கம்பி கயிறை வச்சு தரையில கட்டி விட்டுருப்பாங்க. எதிரி நாட்டு விமானங்கள் இந்த கம்பி கயிறுகள் மேல மோதிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பயந்து பறப்பாங்க. ஏன்னா அது இறக்கைகளை கிழிச்சிடும், விமானத்தையே கீழே விழுக வச்சிடும். இதே வேலையைத்தான் இப்போ ட்ரோன்கள் செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. பலூன்கள் மாதிரி இல்லாம ட்ரோன்களால ஃப்ரீயா நகர முடியும், உயரத்தை மாற்ற முடியும், இடத்தை மாற்ற முடியும், டார்கெட்டை தாக்க முடியும், அப்புறம் பத்திரமா திரும்பி வர முடியும். பழைய கால பலூன்களை விட இது ரொம்பவே வசதியானது. நிஜமாவே இந்த ட்ரோன்கள் தான் F-15 விமானத்தை போர் விமானத்தை சுற்றி வீழ்த்துச்சா அப்படின்னா இப்போதைக்கு யாருமே அதை உறுதியான தகவல்கள் கொடுக்கல. இந்த ட்ரோன் கூட்டம் தான் அந்த விமானம் கீழே விழ காரணம் அப்படின்னு விசாரிக்கிறவங்க இன்னும் அந்த முடிவுக்கு வரலை, இதுதான் காரணம் அப்படின்னு. இதுல நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏதாவது ஏவுகணை விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம். இந்த ட்ரோன்கள் பைலட்டோட கவனத்தை திசை திருப்பி இருக்கலாம். ட்ரோன்கள் விமானத்துடைய பாதையை மறிச்சிருக்கலாம். இல்லைன்னா விமானம் கீழே விழுந்ததுக்கும் இந்த ட்ரோன்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாம கூட இருக்கலாம். இதை பத்தின விசாரணை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஈரான் கிட்ட நிஜமாவே இந்த தொழில்நுட்பம் இருக்கா அப்படின்னு கேட்டா உலகத்திலேயே மிகப்பெரிய ட்ரோன் ப்ரோக்ராம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள்ல ஈரானும் ஒண்ணு. அவங்க நிறைய ட்ரோன்களை தயாரிக்கிறாங்க. உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள், தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன்கள், கேமிகாசே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரோன்கள், அதாவது தற்கொலைப்படை ட்ரோன்கள் அப்படின்னு நிறைய வகை ட்ரோன்கள் இருக்கு. ஈரான் இதுக்கு முன்னாடியே நிறைய ட்ரோன்களை ஒன்னா சேர்ந்து பறக்க விட்டு காட்டியிருக்காங்க. ஆனாலும் பைலட் சொன்ன அந்த ஜெல்லிஃபிஷ் ட்ரோன் ஈரான் கிட்ட இருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் வெளியில அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்படலை. சீனா கிட்ட இதே மாதிரி தொழில்நுட்பம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. உலகத்திலேயே ட்ரோன் ஸ்வாம் தொழில்நுட்பத்துல சீனா ரொம்பவே முன்னணியில இருக்காங்க. ட்ரக்குகள்ல இருந்து நிறைய ட்ரோன்களை கூட்டமா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து ட்ரோன் கூட்டங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ மூலமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரோன் ஆபரேஷன்களை செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த துறையில உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான நாடா சீனா இருக்கு அப்படின்னு நிறைய ராணுவ நிபுணர்கள் நம்புறாங்க. சரி, ரஷ்யாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா ரஷ்யாவும் தங்களோட ராணுவ திட்டத்துல ட்ரோன் ஸ்வாம்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க. ரஷ்ய ராணுவம் கூட்டமா சேர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன்கள், உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் கூட்டம், அப்புறம் எலக்ட்ரானிக் போர் செய்யக்கூடிய ட்ரோன்கள், அப்புறம் கேமிகாசே ட்ரோன்கள் அப்படின்னு பல விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்துறாங்க. யுக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய ட்ரோன் தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்பவே வேகமா நடந்திருக்கு. இந்த நாடுகள் ஏன் ட்ரோன் ஸ்வாம்கள் மேல உலக நாடுகள்லாம் இவ்வளவு முதலீடு பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் செலவு. இப்போ வரக்கூடிய நவீன போர் விமானங்கள் பல கோடி ரூபாய் விலையில இருக்கு. அதே மாதிரி அட்வான்ஸ்டான ஏவுகணைகளும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவாகும். ஆனா அதை ஒப்பிடும்போது நிறைய ட்ரோன்களோட விலை ரொம்பவே கம்மி. ஒரு பக்கம் விலை உயர்ந்த போர் விமானம் அல்லது ஏவுகணை தடுப்பு அமைப்பு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு எதிராக கம்மி விலையில 200 ட்ரோன்கள் அனுப்புனா எப்படி இருக்கும்? அதுல நிறைய ட்ரோன்கள் அழிஞ்சாலும் சில ட்ரோன்களாவது போய் டார்கெட்டை அழிச்சிடும். அதனாலதான் ராணுவத்துக்கு இந்த ட்ரோன் ஸ்வாம் சிஸ்டம் ரொம்பவே லாபகரமான ஒரு யுக்தியா இருக்கு. இது எதிர்கால போர்களையே மாத்திடுமா அப்படின்னு கேட்டா இதை இப்பவே மாத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க. எதிர்கால போர்கள்ல இதெல்லாம் நடக்கலாம். என்ன அப்படின்னா நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஏஐ ட்ரோன்கள் உருவாக்கப்படலாம். எதிரியோட ஏவுகணை தடுப்பு அமைப்பையே ட்ரோன் கூட்டங்கள் திணறடிக்கலாம். விலையுயர்ந்த போர் விமானங்களை மட்டும் நம்பி இருக்காம நிறைய நாடுகள் ட்ரோன்கள் மேல அதிகமா முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்க பைலட் சொன்ன அந்த ஜெல்லிமீன் ட்ரோன் விஷயத்த நம்புறதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா ட்ரோன் ஸ்வாம்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா ஜெல்லிமீன் ட்ரோன்கள் பத்தி அதிகாரிகள் இன்னும் ஆதாரங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி இன்னும் முழு தகவல் வர்ற வரைக்கும் இந்த ஜெல்லிஃபிஷ் ட்ரோன் அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான யூகமா பார்க்கலாமே தவிர உறுதியான ராணுவ ஆயுதமா நம்ம எடுத்துக்க முடியாது.